கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. परमेश्वर के पवित्र नाम की महिमा हो। மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். फिर से आपसे मिलने के लिए मुझे मेरे मन में बहुत खुशी हो रहा है। நான் போன நம்ம வீடியோல पिछले वीडियो में நம்ம நம்பர்ஸை பற்றி பார்த்தோம். हमने नंबर्स के बारे में देखा था। அதுல 1 ல இருந்து 10 வரைக்கும் பார்த்தோம். वो 1 से 10 तक देखा था। இப்போ நம்ம பார்க்க போறது டென்ஸ்ல பார்க்க போறோம். अभी हम 10 की गिनती में ऐसा देखेंगे। 10, 20, 30, 40 அப்படி நம்ம பார்க்க போறோம். 10, 20, 30 ऐसा हम देखेंगे। நம்ம ஏற்கனவே 10 பற்றி பார்த்தோம். पहले हमने 10 के बारे में देखा था। இந்த 10க்கு என்ன சொல்வீங்க? 10 के लिए हम क्या कहते हैं? ஆஸ்ரா அப்படின்னு சொல்வீங்க. आसरा कहते हैं। ஆஸ்ரா அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொன்னேன். आसरा के लिए मैंने एक उदाहरण बताया था। எலியேசர் வந்து 10 ஒட்டகத்தை கொண்டு போனான். एलिएजर ने 10 ऊंट को लेके गया था। அப்போ 10க்கு என்னது? तो 10 के लिए क्या है? ஆசரா. आसरा। அடுத்த ஒட்டகத்துக்கு என்ன சொல்வாங்க? ऊंट के लिए क्या कहते हैं? ஒரு ஒட்டகத்துக்கு கமால். एक ऊंट के लिए गमाल है। நிறைய ஒட்டகம் இருந்துச்சுன்னா और अगर ज्यादा ऊंट है तो கமாலிம். गमालिम। சோ ஆஸ்ரா கமாலிம். तो आसरा गमालिम, அதாவது 10 ஒட்டகங்கள். इसका मतलब 10 ऊंट। அடுத்து நம்ம 20 பற்றி நம்ம பார்க்கலாம். अब अगला हम 20 के बारे में देखेंगे। இந்த 20க்கு எபிரேய மொழியில என்ன சொல்வாங்க அப்படின்னா 20 को इब्रानी भाषा में ऐसा कहेंगे எஸ்ரிம். एस्रिम। எஸ்ரிம் அப்படின்னா 20. एस्रिम का मतलब है 20। 20னா உங்களுக்கு ஞாபகம் வருது? 20 अगर सुनेंगे तो आपको क्या याद आता है? யோசேப்பு यूसुफ, அவர் 20 வெள்ளிக்காசுக்காக விற்கப்பட்டார். वो 20 चांदी के सिक्के के लिए बिका गया। அந்த 20 வெள்ளிக்காசு वो 20 चांदी के सिक्के का, அதுக்கு எபிரேய மொழியில என்ன சொல்வாங்க? उसको इब्रानी भाषा में 20க்கு எஸ்ரிம், 20 के लिए एस्रिम அப்புறம் வெள்ளிக்காசுக்கு கெசேஃப். और चांदी के सिक्के के लिए केसेफ। சோ 20 வெள்ளிக்காசுக்கு என்ன சொல்வீங்க? 20 चांदी के सिक्के के लिए क्या कहेंगे? எஸ்ரிம் கெசேஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. एज्रिम केसेफ कहेंगे। சோ இது வந்து நம்பர் 20. तो ये है नंबर 20। அடுத்தது நம்ம பார்க்க போறது अगला हम जो देखेंगे நம்பர் 30. वो है 30। நம்பர் 3க்கு என்ன சொல்வீங்க? 3 के लिए हम क्या कहते हैं? ஷெலோஷா. शेलोशा। அத நீங்க 30ன்னு வரும்போது वो जब 30 आता है அது ஷெலோஷிம். वो होगा शेलोशिम। இந்த 30ங்கும் போது உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? ये 30 बोलने पे आपको क्या याद आता है? யெகோஷுவா यहोशुआ, அவர் 30 வெள்ளிக்காசுக்காக விற்கப்பட்டார். वो 30 चांदी के सिक्के के लिए बिके गए। சோ யெகோஷுவா விற்கப்பட்டார். यहोशुआ बिके गए। எத்தனை வெள்ளிக்காசு? कितने चांदी के सिक्के के लिए? 30. 30। சோ எப்படி சொல்வீங்க? तो कैसे कहेंगे? 30க்கு ஷெலோஷிம், 30 के लिए शेलोशिम, வெள்ளிக்காசுக்கு चांदी के सिक्के के लिए கெசேஃப். केसेफ। சோ ரெண்டு சேர்த்து சொன்னீங்கன்னா दोनों को साथ में बोलेंगे तो ஷெலோஷிம் கெசேஃப். शेलोशिम केशेफ। சோ இப்படி நம்பர் 30 பட்டி. तो ये 30 के बारे में। அடுத்து 40 பட்டி பார்க்கலாம். अगला 40 के बारे में देखेंगे। 40க்கு ஹீப்ருல என்ன சாரி 4க்கு ஹீப்ருல என்ன சொல்வீங்க? 4 को इब्रानी भाषा में हम क्या कहेंगे? அர்பா. अरबा। அது 40க்கு तो 40 के लिए அர்பாயிம். अरबाइम। அர்பாயிம் சொன்ன 40. अरबाइम बोलेंगे तो 40 है। இப்போ யெகோஷுவா 40 நாள் உபவாசம் இருந்தார். तो यहोशुआ 40 दिन उपवास में थे। இந்த 40 நாள் ये 40 दिन। 40க்கு என்ன சொல்வீங்க? 40 को क्या कहेंगे? அர்பாயிம். अरबाइम। நாளுக்கு என்ன சொல்லணும்னா दिन के लिए क्या कहेंगे? அது யோம். वो है योम। அப்ப 40 நாளுக்கு என்ன சொல்வீங்க? तो 40 दिन के लिए क्या कहेंगे? அர்பாயிம் யோம். अरबाइम योम। சோ 40 நாள். तो 40 दिन। சோ இது நம்பர் 40. तो ये है नंबर 40। அடுத்தது 50 பட்டி பார்க்கலாம். अगला 50 के बारे में देखेंगे। நம்பர் 5க்கு என்ன சொல்வீங்க? नंबर 5 के लिए क्या कहेंगे? காமிஷா. खामिशा। 50க்கு என்ன சொல்வீங்க? 50 के लिए क्या कहेंगे? காமிஷிம். खामिशिम। ஓகே நல்லா கவனிங்க. ध्यान से सुनिए। 50க்கு வந்து காமிஷிம். 50 के लिए खामिशिम। இப்போ 50 சொன்னவங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்? अभी 50 बोलेंगे तो आपको क्या याद आता है? 50வது நாள். 50वां दिन। அது எந்த நாள்? वो कौन सा दिन है? பெந்தேகோஸ்தே நாள். वो पेंतेकोस्त का दिन। சோ இந்த 50வது நாள் तो ये 50वां जो दिन है, 50க்கு என்ன சொல்வீங்க? 50 के लिए क्या कहेंगे? காமிஷிம். खामिशिम। நாளுக்கு என்ன சொல்வீங்க? और दिन के लिए क्या कहेंगे? யோம். योम। அப்போ காமிஷிம் யோம். खामिशिम योम। அதான் நம்பர் 50. वो है 50। அடுத்தது நம்பர் 60. और अगला है नंबर 60। 6க்கு என்ன சொன்னீங்க? 6 के लिए क्या कहा था? ஷிஷா. शिशा। அதுதான் நம்பர் 6. वो है 6। அப்ப 60க்கு என்ன சொல்வீங்க? तो 60 के लिए क्या कहेंगे? ஷிஷிம். शिशिम। ஷிஷிம் சொன்னா 60. शिशिम का मतलब है 60। நீங்க உன்னத பாட்டுல பாத்தீங்கன்னா आप श्रेष्ठ गीत में देखेंगे तो அதுல ஒரு வாக்கியம் வரும். उसमें एक का वाक्य है 60 ராணிகள். 60 रानियां। 60 ராணி இருந்தாலும்
60 रानी हो तो भी என் உத்தமி ஒருத்தியே. मेरी प्रिय एक ही है। இந்த 60 ராணி அப்படிங்கிறதுக்கு तो ये 60 रानी के लिए 60க்கு என்ன சொல்வீங்க? 60 के लिए क्या कहेंगे? 60க்கு ஷிஷிம். 60 के लिए शिशिम। ஒரு ராணி இருந்தா என்ன சொல்வீங்க? एक रानी है तो कैसे कहेंगे? மெல்கா, மெல்கா, मलका, மெலாக்கா. मिलाका। ஒரு நிறைய ராணி இருந்தா ज्यादा रानी रहे तो மெலகோத். मिलाकोत। அப்ப இங்க 60 ராணின்னு சொல்லும்போது यहाँ पे जब 60 रानी कहेंगे तो ஷிஷிம் மலகோத். शिशिम मलाकोत कहेंगे। சோ இதுதான் நம்பர் 60. तो ये है नंबर 60। அடுத்தது 70 பார்க்கலாம். अगला 70 देखेंगे। நம்பர் 7க்கு என்ன சொல்வீங்க? 7 के लिए हमने क्या कहा था? நான் உங்களுக்கு லாஸ்ட் டைம் சொன்னேன். मैंने पिछले बार बताया था आपको। ஷிவா, ஷெவா அப்படின்னு சொல்லுவாங்க. शिवा ऐसा बोला था। அத ஷீபான்னு சொல்லலாம். उसे शिवा भी कह सकते हैं। சோ இதுல நம்பர் 70 வரும்போது जब 70 आता है அத ஷிவிம் उसे शिविम कहते हैं। அப்படின்னு சொல்லலாம். वैसे भी कह सकते हैं। ஷிபிம் அப்படின்னு சொல்லலாம். शिबिम करके भी कह सकते हैं। சோ ஷிவிம் அப்படிங்கிறது तो शिविम जो है அது நம்பர் 70. वो है 70। இப்ப நம்பர் 70 எதை யோசிப்பீங்க? உங்களுக்கு என்ன வருது, ஞாபகம் வருது? ये 70 बोलेंगे तो आपको क्या याद आता है? இஸ்ரவேல் ஜனங்கள்ல इजराइल लोग, மோசே வந்து 70 மூப்பர்களை தேர்ந்தெடுத்தான். मूसा ने 70 वडीलों को चुना था। சோ 70 elders of Israel. सो 70 इजरायलियों के वडील। சோ அதுக்கு ஹீப்ரு என்ன சொல்வீங்க? उसको इब्रानी भाषा में कैसे कहेंगे? 70க்கு என்ன சொல்லணும்? 70 के लिए क्या कहेंगे? ஷிவிம் சொல்வாங்க. शिविम कहेंगे। எல்டருக்கு என்ன சொல்வீங்க? एल्डर के लिए क्या कहेंगे? ஜிக்னே. जिक्ने। ஜிக்னே அப்படின்னு சொன்னா जिक्ने कहेंगे तो எல்டர். एल्डर्स। ஒரு எல்டருக்கு एक एल्डर के लिए சிக்னா, सिकना, நிறைய எல்டர்ஸ்க்கு ज्यादा एल्डर्स के लिए சிக்னே. सिकने। சோ சிவிம் சிக்னே இஸ்ராயல். सिविम सिकने इजराइल। அதாவது 70 இஸ்ரவேல் ஜனங்கள்ல 70 மூப்பர்கள். तो इजरायलियों के बीच में 70 एल्डर्स। சோ அதுக்கு ஹீப்ருல எப்படி சொல்வீங்க? उसको इब्रानी भाषा में कैसे कहेंगे? ஷிவிம் சிக்னே இஸ்ராயல். शिविम शिकने इजराइल। சோ இந்த மாதிரி நம்பர் 70. तो ऐसा है 70 का। அடுத்தது 80 பத்தி பார்க்கலாம். अभी 80 के बारे में देखेंगे। நம்பர் 8 என்ன சொல்வீங்க? नंबर 8 के लिए कैसे कहेंगे? ஷிமோனே. शिमोने। இப்போ நம்பர் 80 என்ன சொல்வீங்க? 80 के लिए कैसे कहेंगे? ஷிமோனிம். शिमोनिम। அந்த கடைசி ஐயம் வந்தா आखिरी में आईएम आता है तो அது எல்லாமே 80 டென்ஸ்ல வந்துரும். वो फिर 10 की गिनती में आता है। இப்போ பைபிள்ல ஒரு சிலவங்களுக்கு வயசு வந்து 80 வயசு. और कलाम में कुछ लोगों का वय 80 है। அது ஆண்களா இருந்தால் वो अगर पुरुष रहे तो 80 இயர்ஸ் ஓல்ட் அப்படின்னு சொல்லும்போது जब 80 साल के हैं ऐसा बोलते हैं तभी அது ஒரு ஆண்களை குறிப்பிடுறதா இருந்தா वो एक पुरुष को जब दर जाता है அப்போ முதல்ல பென் போடணும். तो स्टार्टिंग में बेन डालना चाहिए। பென் ஷிமோனேம். बेन शिमोने। அதாவது இது யாரை பற்றின வயசு? तो ये किसके बारे में? ये ஒரு ஆண்களை பற்றின வயசு. ये पुरुष का वय है। சோ பென் ஷிமோனிம் बेन शिमोनिम। ஷனா. शना। ஷனா அப்படின்னா வருடம். शना बोलेंगे तो साल है। சோ இத நீங்க கோர்வே சொல்லும்போது इसको जब साथ में कहेंगे तो பென் ஷெமோனிம் ஷனா. बेन शिमोनिम शना। ஒரு ஆண்களை பார்த்து சொல்லும்போது पुरुष को जब देख के कहते हैं तो அது பென் ஷெமோனிம் ஷனான்னு சொல்லணும். उसे बेन शिमोनिम शना कहेंगे। அது பென்னுட்டு வரணும். वहां पे बेन आना चाहिए। அதே இது இப்போ 90 பார்க்கலாம். वैसे ही हम 90 को देखेंगे। பாருங்க 90 போது சாராளுடைய வயசு 90. तो जब 90 कहेंगे तो सारा का जो वय था वो 90 था। இப்போ ஒரு ஸ்திரீனுடைய வயசை குறிப்பிடும்போது जब ये कोई स्त्री का वय जब इसमें आता है அத பாத்னு சொல்லணும். उसे बात कहना है। ஆண்களா இருந்தா பென், पुरुष रहेंगे तो बेन, ஸ்திரீயா இருந்துச்சுன்னா பாத். और अगर स्त्री रहेंगे तो बात। சோ இதுல நீங்க எப்படி வரும்? तो इसमें कैसे आएगा? 90க்கு ஹீப்ரு என்ன சொல்வீங்க? 90 को इब्रानी भाषा में कैसे कहेंगे? திஷிம். तिशिम। திஷிம் அப்படின்னா 90. तिशिम का मतलब है 90। சோ இப்போ சாராளுடைய வயசு, तो अभी सारा का जो वय है அவளுடைய வயசு 90 வயசுன்னு சொல்லும்போது उसका जब वय 90 कहेंगे பாத் திஷிம் ஷனா. पात तिशिम शना। இப்போ நம்பர் 100 வருது. अभी 100 आता है। இப்போ நம்பர் 100 तो 100 को எபிரேய மொழியில மேயா. इब्रानी भाषा में मेया कहते हैं। இப்போ நம்பர் 100 சொல்லும்போது जब 100 कहते हैं அது என்ன உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்? तो आपको क्या याद आता है? ஆபிரகாமுடைய வயசு. आब्राम का वय। அவன் 100 வயசு இருக்கும்போது वो जब 100 साल का था அவன் ஈசாக்கை பெற்றான். वो ईसा को उत्पन्न हुआ। சோ ஆபிரகாமுடைய வயசை குறிப்பிடும்போது तो जब अब्राम का वय देखते हैं அப்போ நீங்க பென் சொல்லணுமா பாத் சொல்லணுமா? तो आप बेन कहना है कि बात कहना है? பென் சொல்லணும். आपको बेन कहना है। பென் மேயா ஷனா. बेन मेया शना।
शना। சோ பென் மேயான்னு சொல்லும்போது जब बेन मया कहते हैं ஒரு ஆண்களுடைய வயசு वो पुरुष का वय है। பென் பென் மேயா ஷனா. बेन मया शना அதாவது அந்த ஆணுடைய வயசு 100 அப்படின்னு சொல்லி அர்த்தம். वो पुरुष का वय 100 है, ऐसा होता சோ है। இந்த மாதிரி तो ऐसे இன்னைக்கு டென்ஸ்ல பார்த்தோம் நம்ம. आज हमने 10 की गिनती में சோ देखा। நம்பர் 10 என்ன சொல்வீங்க? 10 को क्या कहेंगे? ஆஸ்ரா. आसरा। நம்பர் 20 என்ன சொல்வீங்க? नंबर 20 को क्या कहेंगे? எஸ்ரிம். एसरिम। நம்பர் 30 என்ன சொல்வீங்க? 30 को क्या कहेंगे? ஷலோஷிம். शेलोशिम। நம்பர் 40 என்ன சொல்வீங்க? 40 को क्या कहेंगे? அர்பாயிம். अरबाइम। நம்பர் 50 என்ன சொல்வீங்க? 50 को क्या कहेंगे? காமிஷிம். खामिशिम। நம்பர் 60 என்ன சொல்வீங்க? 60 को क्या कहेंगे? ஷிஷிம். शिशिम। நம்பர் 70 என்ன சொல்வீங்க? 70 को क्या कहेंगे? ஷிவிம். शिविम। நம்பர் 80 80 को क्या कहेंगे? ஷெமோனிம். शिमोनिम। நம்பர் 90 என்ன சொல்வீங்க? 90 को क्या कहेंगे? திஷிம். तिशिम। நம்பர் 100 வரும்போது जब 100 आता है அது மேயா. वो है मेया। ஹalleluya. हालेलुया। சோ இன்னைக்கு நம்ம டென்ஸ் பத்தி பார்த்திருக்கிறோம். तो आज हमने 10 की गिनती में देखा। சோ நல்லா படிங்க. अच्छे से पढ़िए। கர்த்தர் ஆசீர்வதிப்பார். परमेश्वर आपको आशीष करे। சோ இன்னும் மேற்கொண்டு வீடியோஸ் வரும். और भी आगे वीडियोस आएंगे। நீங்க தொடர்ந்து பார்த்துட்டு இருங்க. आप अच्छे से देखते रहिए। எக்ஸாம்ஸ் எல்லாம் கரெக்ட்டா அட்டெண்ட் பண்ணுங்க. एग्जाम सही से अटेंड कीजिए। கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். परमेश्वर महान काम करेंगे। ஆமென். आमीन।